பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 11வது அதிகாரம் 50வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தேவாலயத்திற்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்தப்படியும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது என்பதாக. ஏவிலிருந்து இசட் வரை ஏ டு இசட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆபேல் என்ற பெயரின் முதலெழுத்து ஏ, சகரியா என்ற பெயரின் முதலெழுத்து இசட். ஆபேல் தன்னுடைய சகோதரன் காயினால் கொலை செய்யப்பட்டான். இதை ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்து அறிந்து கொள்ளலாம். ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், காயின் காணிக்கையை கர்த்தர் நிராகரித்தார். அதனால் மூர்க்கம் கொண்ட காயின் தன் சகோதரன் என்று பாராமல் கொலை செய்து விட்டான். அங்கேயே அன்பு தணிந்து விட்டது என்றால் கடைசி காலங்களில் எப்படியாய் அன்பு தணிந்து போகும் என்று சிந்தித்து பாருங்கள். அன்பு என்றால் என்ன விலை என்று கேள்வி கேட்கும் காலத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம் என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சகரியாவின் மரணம் 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. காலவரிசைப்படி சகரியாவின் இரத்த சாட்சி கடைசியாக இல்லாவிட்டாலும் எபிரேய வேதாகமத்தில் கடைசியாக இடம்பெற்றிருப்பது 2 நாளாகமம் என்பதால் சகரியாவின் இரத்த சாட்சி கடைசியாக எழுதப்பட்டுள்ளது. இப்படி உலக தோற்றம் முதல் இந்நாள் வரைக்கும் இரத்த சாட்சியாக இயேசுவுக்காக உயிரை தியாகம் செய்தவர்களின் எண்ணிக்கை கடற்கரை மணலை போல காணப்படுகிறது. இயேசு என்ற இரட்சகருக்காக கொதித்த எண்ணெயில் போடப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களும், சிங்கங்களின் வாய்க்கு இரையானவர்களும், தலைகீழாக கட்டி கொலை செய்யப்பட்டவர்களும், தீயை உடலில் பற்ற வைத்து கொலை செய்யப்பட்டவர்களும், துண்டிக்கப்பட்டவர்களும் அநேகமாய் இருக்கிறார்கள். இவர்களின் இரத்தங்களெல்லாம் இயேசுவிடம் முறையிட்டு கொண்டே இருக்கிறது. எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அதற்கு அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்பதாக வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 10-11 எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 20:4 கூறுகிறது. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் பாக்கியத்தை இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். ஆகையால் இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல என்ற வசனத்தின்படி நீங்கள் கிறிஸ்துவுக்காக படுகிற பிரயாசங்கள் சோதனைகளை கண்டு மனமடிந்து போகாதிருங்கள். மகிமையில் நாம் கிறிஸ்துவோடு கூட யுக யுகமாய் கிரீடங்களை பெற்றுக்கொண்டு மகிழப் போகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆபேலிலிருந்து சகரியா வரைக்கும் அநேகருடைய இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்கிறது. உமக்காக வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்து உம்முடைய நாமத்து நிமித்தம் மரித்தவர்களின் எண்ணிக்கை திரளாய் காணப்படுகிறது. நாங்களும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்காய் படுகிற பிரயாசங்கள் வீணாய் போகாது என்பதை அறிந்து தொடர்ந்து உம்மை பின்பற்றி ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக. கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.